அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். இந்த தருணத்தில் நவம்பர் மாதம் வீடு தேடி வரும் 5 குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெறுகிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் ஆட்சி பலம் மற்றும் சந்திரனின் உச்சபலம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுப்பதால் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வளர்ச்சியையும் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கண்ணும் கருத்துமாக நுணுக்கமாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் இந்த தருணத்தில் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த 5 நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்த்தால் உறுதியாகவே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று உச்சபலம் பெற்று வலுவாக வலம் வருகிறாருங்க குரு பகவான் உச்சம் பெற்று தீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் முதன்மையான இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வாய்ப்புகளும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நன்மையும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவுல காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் குரு பகவான். லாபத்தில் இருப்பதால் உறுதியாகவே வீடு தேடி வரும் முதல் நல்ல செய்தியாக திடீரென பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். எனவே தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், தொழிலை மேம்படுத்துதல், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து பணவரவை பெறுதல் போன்ற அனைத்துமே நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவு கிடைக்கும் நல்ல நேரமாக இந்த தருணம் அமைவதால் குரு பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களது அனுபவபூர்வமாக இருக்கக்கூடிய பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக செவ்வாயினுடைய அமைப்பு கிடைக்காத வகையில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. லாபத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய வேளையில் சப்தமத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் முதல் குட் நியூஸாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல தகவல்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குரு லாபத்தில் இருப்பதால் 2வது குட் நியூஸாக வீடு தேடி வரும் பணவரவு என்று சொல்லக்கூடிய வகையில் பணவரவில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமங்கள் விலகி பணவரவு நிறைவாக கிடைக்கும். அதை உறுதிப்படுத்துகிறார் ராகு. ஏனென்றால் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை, அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே 2வது குட் நியூஸாக வீடு தேடி வரும் பணவரவு என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதமாக கைகூடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. வீடு தேடி வரும் 3வது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருக்கிறார். தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக கேதுவை பார்ப்பதால் உறுதியாகவே 3வது குட் நியூஸாக வீண் விரய செலவுகள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் 3வது குட் நியூஸாக சுப நிகழ்வுகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உறுதியாகவே நல்ல வரன் வீடு தேடி வரும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே
தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடு தேடி வரக்கூடிய பல சுப நிகழ்வுகளை தவறவிடாமல் நடத்துவதால் இல்லத்தில் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய செலவுகளை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலுவாக அமர்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு விலகும். மனதிற்கு நிறைவு அளிக்கக்கூடிய வகையில் பல காரிய தடைகள் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலும் விலகுவதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக தனஸ்தானத்தில் அமர்கிறார். எனவே உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு புது உறவு கிடைக்கும் நேரமாக பார்க்கப்படுகிறது. புதிய நட்பு அல்லது புதிய உறவு உங்களது வீடு தேடி வரும் தருணமாக அமைகிறது. உங்களுடைய வாழ்வில் உங்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய வகையில் ஒரு நட்போ அல்லது உறவோ கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் வீடு தேடி வரும் குட் நியூஸாகவும் அவற்றிற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் அற்புதமாக கைகூட போகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். எனவே இந்த வேளையில் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். வித்யாகாரகரான புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் பாதிப்போ சிக்கல்களோ இல்லை. கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கிறது. இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக உச்சபலம் பெறுகிறாருங்க. 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய சந்திரன் 9இல் உச்சபலம் பெறுகிறார். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும். இதோடு மட்டுமல்லாது வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் பல வகையான குழப்பம், மன வருத்தம், வேதனை, பல பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண முடியாது என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருந்த சூழலில் அனைத்திற்கும் தெளிவு கிடைப்பதோடு நிம்மதி பெறக்கூடிய வகையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியை காட்டிலும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் 5வது நிகழ்வானது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் நிச்சயமாக ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும்.